السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய பல மார்க்கங்களில் பல மதங்களில் பகுத்தறிவுபூர்வமான ஆதாரத்தன்மை கொண்ட பரிபூர்ணத்தன்மை கொண்ட சமத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இதே உலகில் எந்த மதத்தையும் சாராமல் எந்த மதத்திலும் இணைந்து கொள்ளாமல் மதங்களை வெறுத்த நிலையில் சில பொழுதுகளில் மதங்களிலே உள்ளவர்கள் கூட மதங்களை வெறுத்த நிலையில் மதங்கள் என்பது அதாவது சமூகத்தை பிரிக்கின்றவைகள், சமூகத்தை சீர்குலைக்கின்றவைகள், அர்த்தமற்றவைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாராரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பார்வையில் இந்த மதங்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பதுதான் அவர்களது பார்வை. இதற்கு அவர்கள் சொல்லுகின்றவைகள் சில நியாயங்களாகவும் இருக்கின்றன. காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் முழுமையாக படிக்காததனால் அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அது அவர்களது தவறு, பிழை என்று சொல்லலாம். ஆனால் ஏனைய பல மதங்களுடைய அணுகுமுறைகளையும் பல மதங்களுள்ள பல தெய்வ கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த தவறான முடிவுகளுக்கு போயிருக்கிறார்கள் என்கின்ற கோணத்தில் நாம் சொல்வோம் என்று சொன்னால் சில பொழுதுகளில் அவர்களுடைய நிலையில் இருந்து அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு இந்த மதங்களை பார்த்ததனால் ஏற்பட்டிருக்கின்றன என்று நியாயங்களை சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்திலே அனைத்து சகோதரர்களும் மனம் புண்படாமல் இந்த ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான சில அதாவது தவறாக அர்த்தப்படுத்தப்பட்ட தவறாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை உரிய முறையில் விளங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தொடர் ஆரம்பிக்கப்படுகிறது. இதிலே மதங்களுக்கு இடையிலான அந்த வேறுபாடுகள், இஸ்லாம் எந்த அடிப்படையில் வேறுபடுகிறது, ஏனைய மதங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் ஒத்து செல்கின்றன, இஸ்லாம் எந்த அடிப்படையில் வேறுபடுகிறது, எந்த அடிப்படையில் மனித குலத்திற்கு இஸ்லாம் நன்மை பயக்க வல்லது, அது மாத்திரமல்லாமல் மார்க்கம் என்கின்ற அடிப்படை இந்த உலகத்திற்கு நலவை சேர்க்குமா கெடுதியை சேர்க்குமா என்பது போன்ற அதாவது ஒரு பார்வையை இந்த இடத்தில் சுருக்கமாக மார்க்கம் பற்றிய ஒரு அணுகலை ஆய்வை செய்ய விரும்புகின்றவர்களுக்கு, மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு அல்லது தவறான எண்ணங்களை கொண்ட அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தொடர் நடத்தப்படுகிறது. இதில் ஆரம்பமாக மார்க்கம் ஒன்று தேவைதானா, அதாவது மறுமை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட, இறை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட, சொர்க்கம் நரகம் என்கின்ற ஆசை அச்சமூட்டல் என்கின்ற அடிப்படையாக கொண்ட, மறுமை நாளில் எமது செயல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும், அந்த செயல்களின் பொழுது நாம் நலவுகள் செய்திருந்தால் எமக்கு சொர்க்கமும் நாம் தவறுகள் செய்திருந்தால் எமக்கு நரகமும் வழங்கப்படும் என்கின்ற அடிப்படை கொண்ட மார்க்க நம்பிக்கை இந்த சமுதாயத்துக்கு நலவை வகுக்குமா, நலவை தருமா, இது எந்த அளவில் பிரயோஜனம் தரும் என்கின்ற அந்த ஒரு கேள்வி நிறைய பேரிடத்திலே, குறிப்பாக சில மதங்களுடைய தவறான அடிப்படைகளால் சோர்ந்து போயுள்ளவர்களுடைய உள்ளங்களிலே இது போன்ற கேள்விகள் எழும்ப வாய்ப்பு உண்டு. அதை இந்த சுருக்கமான நேரத்தில் விளங்கப்படுத்துவதுதான் இந்த முதல் தொடர். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மக்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், குறிப்பாக படித்தவர்கள், அதாவது உலகியல் துறையில் ஒரு இடத்தை அடைந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு சிந்தனை இருக்கிறது, நமக்கு அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் எமது அறிவை வைத்து விபச்சாரம் கூடாது, திருட்டு கூடாது, பொய் பேசுதல் கூடாது, வஞ்சகம் செய்வது கூடாது, மோசடி செய்வது கூடாது, கொலை செய்வது கூடாது, அநியாயம் செய்வது கூடாது, இது போன்று நலவியது கெடுதியது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எமது சிந்தனை திட்ட தெளிவாக இது நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனை நம்மிடத்துல இருக்கிறது. இப்படியான ஆற்றலோடு இருக்கக்கூடிய படித்த சாதாரண மனிதர்கள் கூட இந்த ஆற்றலோடு இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு வழிகாட்டலை பெற வேண்டும்? விபச்சாரம் கூடாது, திருட்டு கூடாது, அதே போன்ற என்னது களவு கூடாது, தர்மம் செய்ய வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும், வாய்மை பேச வேண்டும்,
அநியாயம் செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம தெரிந்து கொள்கின்ற நேரத்தில் ஏன் ஒரு மார்க்கம் வந்து அதை சொல்லித்தர வேண்டும் நமக்கு? எனவே மார்க்கம் என்கின்ற ஒன்று எனக்கு தேவை கிடையாது. மனித சித்தாந்தங்கள், மனிதனுடைய கையாளர்களின் அடிப்படையில் தான் இந்த மதங்களும் மார்க்கங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த புரோகிதத்திற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எமது சிந்தனை, எமது பகுத்தறிவே போதுமானது. இன்னும் சொல்ல போனால் எமது பகுத்தறிவே மார்க்கத்துடைய எத்தனையோ அம்சங்களை என்ன செய்கின்றன, மதங்களுடைய எத்தனையோ அம்சங்களை முரணாக, அதாவது தவறாக கண்டு கொண்டிருக்கின்றன. இப்படியாக இருக்கிற நேரத்தில் எமக்கு ஏன் மார்க்கம் ஒன்று தேவை, எமக்கு ஏன் இப்படி ஒரு வழிகாட்டல் தேவை என்று சிந்திக்கக்கூடிய சில மக்களை எம் சமுதாயத்தில் நான் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் படித்த மக்கள், அதாவது அல்லது மதம் மீது வெறுப்படைந்த மக்கள், அல்லது நாஸ்திக கொள்கை உள்ளவர்கள், அல்லது எதுவும் பரவாயில்லை என்று வாழக்கூடிய சில சகோதரர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு கேள்வி இருந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த வாதம் பகுத்தறிவு எமக்கு போதுமானது, இந்த உலகத்தில் நலவுகள் கெடுதி எது என்பதை அறிந்து நல்லது செய்து தீயதை இல்லாமலாக்கி வாழ்வதற்கு இது போதுமானது என்று நினைக்கின்றவர்களுக்கு பல வகை நாம் என்ன செய்யலாம், விளக்கம் சொல்லலாம். அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நாம் சில விஷயங்களை முன்வைக்கலாம். முதல் அம்சம் என்னவென்று சொன்னால், பகுத்தறிவின் மூலம் நல்லது எது கெட்டது எது, மனசாட்சியின் மூலம் நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அறிவு மனிதனிடத்தில் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இது நல்லது இது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இறைவன் அளித்திருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மனிதனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எல்லா விஷயங்களிலும் மனிதன் சரியை அடைந்து கொள்ள முடியுமா, எல்லா விஷயங்களிலும் மனிதன் பிழையை கண்டுகொள்ள முடியுமா என்று கேட்டால் 100% இல்லை என்பதை உலகத்தின் பகுத்தறிவாளர்கள், சிறந்த முறையில் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மனித சமுதாயத்துடைய தோன்றலிலிருந்து இதுவரை காலமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவு மாற்றங்கள் எதை சொல்கிறது என்றால், இன்றைய நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டுடைய அறிவாளர்கள் சிந்தித்த சிந்தனைகளில் தவறு காண்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய தீர்ப்புகளில், அவர்களுடைய வழக்கு விஷயங்களில், அவர்கள் வழங்கிய அறிவுரைகளில், அவர்கள் வழங்கிய வழிகாட்டல்களில், அவர்கள் வழங்கிய உளவியல் ரீதியான ஆலோசனைகளில் என்று கடந்த காலத்துடைய எத்தனையோ செய்திகளிலேயே தவறு காணக்கூடிய ஒரு நூற்றாண்டாகத்தான் ஒவ்வொரு நூற்றாண்டு, பிந்தி வரக்கூடிய ஒவ்வொரு நூற்றாண்டும் இருந்திருக்கிறது. முதல் நூற்றாண்டில் சரிகண்ட சில தத்துவங்கள் பிழைகளை இரண்டாம் நூற்றாண்டில் பிழை காண்பதை பார்க்கிறோம். சிலது இருக்கின்றன காலங்களுக்கு ஏற்ப மாறுகின்றவைகள். முதல் நூற்றாண்டுக்கு பொருந்தி இருக்கும், இரண்டாம் நூற்றாண்டுக்கு பொருந்தி இருக்காது. அவைகளை நான் சொல்லவில்லை. முதல் நூற்றாண்டுக்கு பொருத்தமான முடிவு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் பொருத்தம் என்று அவர்கள் தீர்மானித்ததை எப்பொழுதும் பொருந்தாது, முதல் நூற்றாண்டுக்கும் அது பொருந்தாது என்று இரண்டாம் நூற்றாண்டுடைய அறிஞர்கள் முடிவெடுப்பதை பார்க்கிறோம். ஏன் ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே நம் சட்டசபைகளிலே, நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளிலே, சட்டயாப்புகளிலே மாற்றங்கள் கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஒரு கீழே உள்ள ஒரு நீதிமன்றம் சரி கண்டதை மேலே உள்ள ஒரு நீதிமன்றம் பிழை காணுவதை பார்க்கிறோம். வழக்கு என்ற அடிப்படையில் வாதங்கள் வைத்து முன்வைக்கப்பட்டு சரி பிழை காண்பது ஒன்று. ஆனால் அதே சாட்சியங்கள், அதே நிரூபணங்கள், அதே விஷயங்களோடு ஹைகோர்ட் என்ன செய்கிறது, அது பிழை என்று தீர்மானிக்கிறது. அப்ப நாம் பார்க்கிறோம், நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு பிழை காணுகின்ற அறிஞர்கள் ஒரே காலகட்டத்திலே ஒரே வருடத்துக்குள்ளேயே போன ஆரம்பத்திலே சரிகண்டு பின்னர் பிழை காணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் சட்டங்களில் இது சரி கண்ட பின்னால் மறுபடியும் இந்த சட்டம் பிழை என்று மாற்றக்கூடிய ஒரு 5 வருடத்துக்குள்ள, ஒரு 10 வருடத்துக்குள்ள மாற்றம் காணக்கூடிய எத்தனையோ நிலைகள் எல்லாம் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. சில விஷயங்களில் வேண்டுமென்றால், அல்லது ஒரு அரைவாசி விஷயங்களில் வேண்டுமென்றால், மனிதனுடைய குணங்கள், இயல்புகள், மனிதனுடைய சிறப்பு தன்மைகள் போன்ற நட்பண்பு விஷயங்கள் வேண்டுமென்றால் மனிதன் என்ன செய்யலாம், நலவு கெடுதி என்பதை தீர்மானிக்கலாம். இது நல்லது கெடுதி என்பதை ஓரளவு என்ன செய்யலாம், அதிலும் முழுமை இல்லை, நான் பின்னால் சொல்லுவேன். ஓரளவு தீர்மானிக்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இருக்கிறது, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் எல்லா விஷயங்களிலும் மனிதன் ஒரு நாளும் பகுத்தறிவை மாத்திரம் வைத்து சரிபிழைகளை தீர்மானிக்க முடியாது. நான் குறுகிய உரை என்பதனால சுருக்கமாகத்தான் சொல்லுகிறேன். இதுல நான் தரக்கூடிய இந்த குழுவை, இந்த ஒரு அடிப்படையை வைத்து நீங்களாக சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், மனிதன் அறிவு சரிகண்டதை, அடுத்த மனிதனுடைய அறிவு பிழை காணக்கூடிய அம்சங்கள், பொதுவான விஷயங்கள் பிழை காணக்கூடிய அம்சங்கள் என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏராளமாக தாராளமாக உதாரணம் பார்க்கலாம். ஒரு மனிதன் அறிவு இன்னொரு மனிதனுக்கு முரம்பர் என்று சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. போன நூற்றாண்டில் அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்து சரிகண்ட சில விஷயங்களை இயல்பாக காணக்கூடிய அறிவியல் விஷயங்கள் கூட இல்லை, இயல்பாக மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சரிகண்ட எத்தனையோ விஷயங்களை அடுத்த நூற்றாண்டு டோட்டலியாக இது அந்த நூற்றாண்டுக்கும் பொருந்தாது, இந்த நூற்றாண்டுக்கும் பொருந்தாத முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று பிழை சொல்லக்கூடிய ஏராளமான முடிவுகளை பார்க்கலாம். நீதிமன்றத்துடைய ஒரே ஆதாரங்களை வைத்து 2 நீதிமன்றங்கள் 2 தீர்ப்பளிக்கின்ற நிலைகளை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
அப்ப இவைகளாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய அறிவு எல்லா இடங்களிலும் சரி என்ற விஷயத்தில் ஒத்து வராது. ஒரு 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 சிந்தனை சரி காண்பதை இன்னொரு சிந்தனை பிழை காணும். ஆதாரங்களின் அடிப்படையில் பிழை காணுவதை நான் இங்கே பேசவில்லை. இயல்பில் பிழை காணும். ஒரு மனிதன் சரி காணுவதை இன்னொரு மனிதன் இயல்பிலை என்ன செய்வான், பிழை காணக்கூடிய தன்மைகள் என்று சொல்லி நிறைய உதாரணங்களை நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். அறிவு என்பது ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறது என்பது, அல்லது ஒரே முடிவைத்தான் ஒரு விஷயத்தில் எடுக்கும். ஒரு இயல்பு விஷயங்களில் ஆதார அடிப்படையில் சிந்திப்பதை நான் சொல்லவில்லை. ஒரு ஆதாரத்தை முன் வச்சு சரி என்பது, அந்த ஆதாரம் கிடைக்காதவர்கள் பிழை என்பதை சொல்லவில்லை. விபச்சாரம் எப்படி ஆதாரங்கள் எல்லாம் இல்லாமல் விபச்சாரம் பிழை என்று மனிதனுக்கு படுகிறதோ, இது போன்ற விஷயங்களை சொல்கிறேன். இது போன்ற விஷயங்களில் மனிதர்களால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எல்லா விஷயங்களிலும் ஒத்து வர முடியாது என்பதை முதல் அம்சத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு மட்டும் போதும் என்று சொல்கின்றவர்கள் இதை சிந்திக்கணும். இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அதாவது குறிப்பிட்ட சில விஷயங்களில் என்ன செய்யலாம், நம்ம சரி காணலாம் அப்படி என்கின்ற மாதிரி சிந்தனை இருக்கிறது. இதுல கூட எல்லோரும் என்ன செய்ய மாட்டார்கள், ஒத்து வர மாட்டார்கள். அதுல கூட முரண்பாடுகளை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகத்திலே அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் சட்டமாக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓரின புணர்ச்சி, ஒரல் செக்ஸ், இதெல்லாம் உலகம் என்ன செய்கிறது, சரி காண்பதை பாருங்க. கலிபோர்னியாவில் அது என்னது ஒரு சட்டம். அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம், ஒரு கலிபோர்னியா குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள்ல பொதுவாக இதை சரி காண்பதை பாருங்க. உலகத்துல 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை சட்டமாக்கி இருப்பதை பார்க்கிறோம். ஓரின புணர்ச்சியை என்ன செய்கிறார்கள், சட்டமாக்கி இருக்கிறார்கள். அப்ப குடும்ப மனிதனுடைய இயல்பு என்ன சொல்கிறது, ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு ஆண் ஒரு பெண் இணைப்பின் மூலம்தான் குழந்தை பெற்று தாய் தந்தை என்ற உறவு ஏற்படுகிறது. பிள்ளை அதாவது மகன் மகள் என்ற உறவு ஏற்படுகிறது. இது போன்ற ஒரு தூய்மையான ஒரு கட்டமைப்பை மனித இயல்பு எப்பொழுதுமே சரி காண்றது. அப்படித்தான் இந்த சமுதாயம் என்ன செய்யறது, காலம் கடத்தி வருகின்ற ஒரு இயல்பான நிலை. இந்த இயல்பையே பிழை காண்கின்ற அனுப்பின் இது செட்டப் யாரோ உருவாக்கின ஒரு செட்டப். தந்தை தாய் என்ற செட்டப், பிள்ளை என்ற செட்டப் யாரோ உருவாக்கி விட்ட ஒரு செட்டப். இதெல்லாம் தேவையில்லை. நம்ம நினைத்த மாதிரி என்ன செய்யலாம், பாலியல் வேட்கைகளை பாலியல் ஆசைகளை தீர்மானித்துக் கொள்ளலாம். 2 பேர் முடிவெடுக்கிறது, ஆசையில முடிவெடுத்துட்டு போகலாம். ஒரு கவர்மெண்ட் அதை சரி காண்கிறது, ஒரு நீதிமன்றம் அதை சரி காண்கிறது, திருமணம் முடித்து வைக்கிறது என்றால் வெறுமனே மனித சிந்தனைகளால் மாத்திரம், வெறுமனே மனித அடிப்படையில் மாத்திரம் என்ன செஞ்சு விட முடியாது. பல விஷயங்களை சரி என்று தீர்மானித்து விட முடியாது, பிழை என்று தீர்மானித்து விட முடியாது. இது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உலக அழகாணி